ஓம் சாந்தி. ஒரு நொடியில் என்னென்ன நிகழ்கிறது? ஞானம் ஒரு நொடிக்கானது. இன்று நாம் பார்க்கலாம். சீட்டிலிருந்து கீழே இறங்கின பிறகு 7 விஷயங்கள். ஞானம் ஒரு செகண்டுக்கானது. பாபா உங்களுக்கு நிறைய சிரமங்கள்லாம் கொடுக்கல. நீங்கள் அதிகம் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யோகா கூட ஒரு நொடிக்கானது தான். ஒரு பாபா மற்றும் நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். இது ஒரு நொடிக்கான விஷயம். இன்று நாம் ஞானமும் ஒரு நொடிக்கானது. அல்ஃப் ஒரு பே, ஏபி, அப்பா மற்றும் ஆஸ்தி, படைப்பாளர் மற்றும் படைப்பு. ஞானம் ஒரு நொடிக்கானது. யோகா ஒரு நொடிக்கானது. சீட்டிலிருந்து கீழே நம்மை இறக்கிய விஷயங்கள் என்னென்ன? குமாரிகளுக்கு பாபா என்னென்ன விஷயங்கள் கூறியிருக்கிறார்? அப்படி 5 விஷயங்கள். ஏகாக்கிரதாவின் பரிபாஷா, அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன, அதற்காக மந்திரம் என்ன, கண்கள் என்ன மாதிரி கண் வேண்டும், அதற்கான ட்ரில் என்ன, 5 லாபங்கள் மற்றும் 12 விதிகள். ஞானம் ஒரு நொடிக்கானது. நீங்கள் அதிகம் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தாரணையும் கூட ஒரு நொடிக்கானது. அது எப்படி? ஏன் ஒரு நொடிக்கான தாரணை என்று சொல்லப்படுகிறது? ஜென்மம் மற்றும் குலம். எப்போ ஜென்மம் அவ்வளவு உயர்ந்ததோ அப்போ தாரணை தாமாகவே உயர்ந்ததாகிவிடும். குலம் உயர்ந்தது என்றால் தாரணை ஈஸ்வரிய குணம் தானாகவே வந்துவிடும். ஆகவே இன்றைக்கு கூட பாபா என்ன சொல்றாங்க? காது என்ற பாத்திரத்தை தங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள், கோல்டன் வெசலாக மாற்றிக்கொள்ளுங்கள். எதுவரை பியூரிட்டி, தூய்மை இல்லையோ அதுவரை இந்த ஞானம் தாரணையாக முடியாது. சில நேரத்தில் மாயா கூட நமக்கு சொல்லும், படிக்கிறவங்க உயர்ந்த பதவி அடைய முடியும். ஆதாரம் கேட்பதிலும் சொல்வதிலும் இல்லை. ஆதாரம் என்பது எதில் உள்ளது? பவித்திரத்தா, பியூரிட்டியில் உள்ளது. யார் சொல்கிறார், யார் கேட்கிறார் என்பதில் இல்லை. காதுகளை என்னவாக ஆக்கிவிட வேண்டும்? தங்க பாத்திரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், கோல்டன் வெசலாக ஆக்கிவிட வேண்டும். ஆக தாரணை ஒரு நொடிக்கானது. சேவையும் கூட ஒரு நொடிக்கானது. அது எப்படி? அதிகாரி ஆகிவிட்டோம், எஜமானன் ஆகிவிட்டோம். எஜமானனாகி ஒரு நொடியில் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கிறீங்க. எதை அடைந்தீர்களோ அதை கொடுக்கிறீர்கள். அது சகஜம். ஆகவே ஞானமும் ஒரு நொடிக்கானது, யோகாவும் ஒரு நொடிக்கானது, தாரணையும் கூட ஒரு நொடிக்கானது, சேவைகளும் கூட ஒரு நொடிக்கானது தான். இந்த அதிகாரத்தினுடைய சீட்டில், சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். எப்போ நீங்கள் இதில் அமரவில்லையோ அப்பொழுது என்னவாகி விடுகிறது? அப்பொழுது பிறகு நிறைய விஷயங்களாகி விடுகிறது. அப்படி 7 விஷயங்களை பாபா கூறியிருக்கின்றார். அதிகாரத்தினுடைய சீட்டில் உட்கார்வது என்றால் சிரேஷ்ட ஸ்திதியில் அமர வேண்டும். அதிகாரத்தினுடைய சீட்டில் உட்கார்றது அப்படின்னு அர்த்தம், நீங்கள் ரிலாக்ஸாக உட்கார்றீங்க. நீங்கள் நிம்மதியற்ற சீட்டில் உட்காரக்கூடாது, குழப்பத்தினுடைய சீட்டில் உட்காரக்கூடாது. உங்களுடைய நினைவு சின்னம் அச்சல்கார், ஆடாத அசையாத மந்திர், ஆலயம். சஞ்சலமான வீடு கிடையாது. உங்களுடைய நினைவு சின்னம் ஆடாத அசையாத மலை. முதல் விஷயம் என்பது சீட்டில் இருந்து நீங்கள் கீழே வந்ததுமே சக்திகளினுடைய பிராப்திகள் மறைந்து போய்விடுகின்றன, அதிகாரம் போய்விடுகின்றன, அத்தாரிட்டி போய்விடுகிறது. நீங்கள் வசம் ஆகிவிடுகிறீர்கள். அடிமை ஆகிவிட்டால் உங்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள். அடிமை எஜமானினுடைய வார்த்தைகளை கேட்பார். நான் எப்போ நான் அதிகாரி ஆத்மா என்பதை மறந்து போய்விடுகிறேனோ, கீழே வந்து விடுகிறேனோ, அப்பொழுதுதான் சக்திகள் வேலை செய்வதில்லை. நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க, ஆனால் ஆர்டரை ஏற்றுக்காது. நீங்கள் ஆவாகனம் பண்ணுவீங்க, வரவேற்பீங்க, ஆனால் வராது. அடுத்து பாபா சொல்றார், மாட்டிக்கொள்வீர்கள், சிக்கிக்கொள்வீர்கள், கீழே விழுந்து விடுவீர்கள், மேலும் கூச்சலிடுவீர்கள். எல்லாவற்றிலும் முதலாவதான விஷயம் சக்தியை துளைத்து விடுவது, நிர்பல், பலமற்றவராக போய்விடுவது, சக்தி அற்றவர்களாக ஆகிவிடுவது.
எப்போ ஆத்மா பலமற்றதாகி விடுகிறதோ, சக்தியற்றதாக ஆகிவிடுகிறதோ, அப்பொழுது பிறகு கூச்சல் இட்டுக்கொண்டே இருப்பார்கள். பாபா சக்தி கொடுங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. வேண்டுதல், ஆராதனை, பக்தி, ஆத்மாவில் சக்தி நிறைந்தே இருக்க வேண்டும். இதற்காக நிரந்தரமாக ஸ்வமானத்தினுடைய பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். அந்த சீட்டிலிருந்து நம்ம கீழேயே வந்துடக்கூடாது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஸ்பிரிச்சுவல் எனிமியா. எனிமியா அப்படின்னு என்ன சொல்கிறோம்? ரத்தம் குறைஞ்சிடுச்சுன்னா அதை சொல்கிறோம். ஸ்பிரிச்சுவல் எனிமியா என்றால் அர்த்தம் இங்கே கூட ரத்தம் கம்மியாகி விடுகிறது, இங்கே கூட ஆத்மா பலகீனமாகி விடுகிறது, சக்தியற்றதாக ஆகிவிடுகிறது, பலகீனம் வந்து விடுகிறது, சக்திசாலியாக இருக்க முடிவதில்லை. மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் கன்ஃபியூஷன், ஆன்மீக குழப்பங்கள். குழப்பமடைந்து விடுகிறார்கள். செய்யவா செய்ய வேண்டாமா, என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது, சரியது தவறியது. அடுத்து ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், விரக்தி அடைவது. சேவா செய்கிறோம், ஞானம் கேட்டுட்ருக்கிறோம், சொல்லிகிட்ருக்கிறோம், ஆனால் விரக்தியினுடைய ரூபத்தில் அது நடைபெறுகிறது. விரக்தி என்பது அது நம்மை அடிமையாக்கிவிடக்கூடியது. பிராமணர்களினுடைய வார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகத்தை பற்றிய ஆத்மாக்களை பற்றி சொல்லலை. ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், ஆன்மீக மன அழுத்தம். ஐந்தாவது ஸ்பிரிச்சுவல் டிப்ளோக்கியா. டிப்ளோக்கியா என்றால் அர்த்தம், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரெண்டாக தெரிகிறது. இதை செய்யவா அல்லது அதை செய்யவா, இதை செய்யவா அல்லது அதை செய்யவா, இது சாரம் இது அசாரம், சாரமானது சாரமற்றது, செய்யணுமா இல்லை செய்ய வேண்டாமா, இது மன்மத்து இது பரமத்து, ரெண்டாக தெரியும். ஒன்று பாதை தான் ஆனால் ரெண்டு பாதை தெரியும். ஒரு மத்து தான், ஒரு பாதை தான், ஆனால் ரெண்டு பாதைகள் ஐடியாக்கள் தெரியும். நாம் ஒருவர் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், ஆனால் மற்றவர்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஸ்ரீமத்தை விட்டுவிட்டு பரமாத்மாவுடைய பாதையை விட்டுவிட்டு மற்றவருடைய பாதையில், மனதின் பாதையில் சென்று விடுகிறோம். ஒன்றை விட்டுவிட்டு அநேகம் தென்படுதல், ஒரு பாதையை விட்டுவிட்டு அநேக பாதை, ஒரு கருத்தை விட்டுவிட்டு அநேக கருத்துக்களில் மாட்டிக்கொள்வது. ஒன்றுதான் சிரேஷ்டமானது, ராம் இன்டர்நேஷ்னல் ஹைவே. ஆனால் அதை விட்டுட்டு என்ன செய்கிறோம்? சந்து பொந்து கொள்ளலாம் நுழைஞ்சு போகிறோம். ஆக ஸ்பிரிச்சுவல் டிப்ளோயா என்றால் அர்த்தம் ரெண்டாக தெரிவது. எல்லாவற்றிற்கும் முதலாவதாக சொல்லப்பட்டது சக்தி குறைஞ்சிரும். சக்தியை அழைத்த பிறகும் கூட சக்தி வராது. ஆர்டர் பண்ண பிறகு கூட ஆர்டரை ஏற்றுக்கொள்ளாத அந்த சக்திகள், இந்த மாதிரியான ஸ்திதி ஆத்மாவிற்கு ஏற்பட்டுவிடும். பிறகு ரத்தம் கம்மியாகிடும், எனிமியா. பிறகு கன்ஃபியூஷன், குழப்பம். அடுத்ததாக விரக்தி, உதாசீனம். அடுத்தது டிப்ளோபியா, ரெண்டாக தெரிவது. இதை செய்யவா அல்லது அதை செய்யவா. ஷேக்ஸ்பியரினுடைய ஒரு கதாபாத்திரம் ஹாம்லெட். அவர் எப்பொழுதுமே இந்த குழப்பத்திலே இருப்பார். டு பி ஆர் நாட் டு பி, இப்படியா இருக்கலாம் அல்லது இப்படி இல்லாமலே இருக்கலாம், இதுதான் கேள்வி. அவருடைய முழு வாழ்க்கையுமே எப்படித்தான் இருக்கும்னா குழப்பத்திலேயே தான் இருக்கும். செய்வது என்ன என்பதே அவருக்கு தெரியாது. செய்வதா அல்லது வேண்டாமா, சோகம், துக்கம், ட்ராஜடி. அவருக்கு தெரியும் அவருடைய அப்பா திடீர்னு இறந்துருவார், அவருடைய தந்தையினுடைய சகோதரன் ராஜா ஆயிடுவார், அவர் தன்னுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணிப்பார். இவ்வளவு நடக்கும், ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியாது. பிறகு என்ன தெரியும்னா ஒரு உருவம் வரும், ஒரு ஆவி வரும். அந்த ஆவி சொல்லும், உன்னுடைய சித்தப்பா இருக்கிறாரே, உன்னுடைய அம்மா இருக்கிறாரே, ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கொலை செய்து விட்டார்கள் என்று. பிறகு முழுமையாக அங்கிருந்து எல்லா காட்சிகளும் தொடரும். அவர் சிந்திச்சுட்டே இருப்பார், பழி வாங்கவா அல்லது வேண்டாமா, செய்யவா அல்லது செய்ய வேண்டாமா. கடைசியில் அவர் தானும் இறந்துருவார், சித்தப்பாவையும் கொன்றுவார், அவங்களுடைய அம்மாவும் இறந்துருவாங்க. என்னென்ன கதாபாத்திரம் உண்டோ அந்த ஹாம்லெட்டில் எல்லாருமே இறந்துருவாங்க. வாழ்க்கையில் நிர்ணயமே எடுக்க முடிவது இல்லை. பிறகு நிர்ணயமற்றவர்களாக இருக்கிறாங்க, இன்டிசிஷனாக இருக்கிறாங்க. இதற்குத்தான் என்ன சொல்லப்படுகிறது? பேரலைசிஸ் ஆஃப் இன்டிசிஷன். அது ஒரு பக்கவாதம். மதுபனில் இருக்கவா அல்லது வீட்டில் இருக்கவா, சென்டரில் இருக்கவா
அல்லது வீட்டிலேயே இருக்கவா, வேலை செய்யவா அல்லது செய்ய வேண்டாமா, இங்கே இருக்கலாமா அல்லது அங்கே இருக்கலாமா, இதில் சேவை செய்யவா அல்லது அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேவா செய்யவா, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதே செய்யட்டுமா அல்லது இந்த சேவையை விட்டுட்டு வேற ஒரு சேவையை தேடவா, குழப்பங்கள், இதை செய்யவா அல்லது அதை செய்யவா. முழு தினச்சரியாவிலேயே குழப்பம், வாழ்க்கையிலேயே குழப்பம், ஒவ்வொரு முடிவிலும் குழப்பம், ஒவ்வொரு இடத்திலும் ஆத்மா குழம்பி போயிருக்கிறது. இந்த ஒரு நிலை ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், ஸ்பிரிச்சுவல் டிப்ளோமியா, ஸ்பிரிச்சுவல் எனிமியா, ஸ்பிரிச்சுவல் கன்ஃபியூஷனுடைய நிலைமையாகும். இதற்கு அர்த்தம் என்னென்னா சீட்டில் இல்லை, சீட்டை விட்டு நம்ம ஆத்மா கீழே இறங்கிட்டோம், சுமானத்தை விட்டு கீழே இறங்கிட்டோம். இது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட், மாயாவின் சக்கரம். மாயாவினுடைய சக்கரத்திற்குள் நுழைந்து விடுகிறார்கள். பிறகு அங்கே வீணான மற்றும் பலகீனமான சங்கல்பத்தை படைக்கிறார்கள். அதற்கு மேலே ஒரு பெரிய சுவர் உருவாகி விடுகிறது. மேலிருந்து பிறகு சக்திசாலியான கிரணங்கள் நம்மை சேர முடிவது இல்லை. அந்த கிரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது, அந்த கிரணங்கள் எப்பொழுதும் இருக்கிறது, பரமாத்மனுடைய கிரணம். ஆனால் எதை நாம் உருவாக்கி வச்சுடுறோம், வீணான மற்றும் பலகீனமான சங்கல்பங்களை படைத்து சுவராக்கி தடுத்து விடுகிறோம். இது நடந்துடுச்சுன்னா அது நடந்துடுச்சா, நான் இங்கே இருந்தால் இப்படி ஆகிடுச்சுன்னா, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் மனம் சிந்தித்து கொண்டே இருக்கிறது, பயம் இருக்கிறது, நம்பிக்கையற்ற தன்மை, நிலையற்ற தன்மை, பாதுகாப்பற்ற தன்மை, இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற தன்மை, ஃபியர், இன்செக்யூரிட்டி, ஒவ்வொரு விஷயத்துலேயும் பயம் இருக்கிறது. இந்த பிராமண வாழ்க்கையில் கூட பயம் இருக்கிறது. எதுவும் நடந்துடுச்சுன்னா செல்ல முடியுமா, செல்ல முடியாதா, நடந்து போக முடியுமா அல்லது நடக்க முடியாதா, பயத்தினுடைய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மாயாவினுடைய வலைக்கு அடிமையாகி விடுகிறார்கள், மாயாவினுடைய சக்கரத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். கதறிக்கொண்டே இருக்கிறார்கள், விழுந்து கொண்டே இருக்கிறார்கள், மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், சிக்கிக்கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் நடக்குது? இது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நாம சீட்டில் செட்டாகி இருக்கலை, சோமானத்தில் இல்லை என்ற பொருள். அச்சா. ஓம் சாந்தி.